ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மைசூர் பாக் தான். நல்லா சூப்பர் டேஸ்டியான வாயில் வச்சோன்னா கரையிற மாதிரி மைசூர் பாக் தான். வெல்கம் டு பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சன். முதல்ல நம்ம மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். அதில் 1 கப் கடலை மாவை நான் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா அரோமா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 1 கப் கடலை மாவுக்கு நான் 1.25 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு மூழ்கிற அளவு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். கொதி ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சுருக்கணும். அதனால சரி நல்லா கொதி வரட்டும். இது கொதிக்கிற கேப்பில் ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப் நெய், 1 கப்பு எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 கப் மாவுக்கு 2 கப் கண்டிப்பாக தேவைப்படும். இதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். இது அடிக்கடி இந்த சக்கரை பாகை கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடலை மாவு ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சோம் இல்லையா, அதில் இந்த 1 கப் அந்த நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் ஆனதை 1 கப் எடுத்து இந்த கடலை மாவை கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சக்கரை பாகு ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த கடலை மாவை எடுத்து நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாம். சக்கரை பாகில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்க 1 கப்பு அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த இது மிக்ஸை இப்போ நடுவில் 2-3 வாட்டி நம்ம சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க நெய்யை நம்ம எல்லாம் சேர்த்து விட்டுட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது, விட்டால் அடி பிடிச்சிரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து அதை உருட்டி பார்க்குறேன். உருட்ட வந்துடுச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நான் ஒரு நெய் தடவைன தட்டில் நான் ஊற்றிக்கிறேன். எனக்கு 2 தட்டு வந்தது. இது நல்லா 1 ஹவர் கிட்ட ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் பீசஸ் போட்டுக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் ஆனால் போட்டுறணும், ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா பிரியா விஜய் ஹோம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.